இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்த எல்லா சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்துக்கள். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமா கூட ஆன்ட்டியோட கிளாஸ நம்ம ஜூம் மூலம் கூட கேட்க தேவன் உதவி செய்திருக்கிறார். கிளாஸோடைய ஆசீர்வாதத்துக்காகவும் எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாய் உம்முடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தாவே, ஆன்ட்டி மூலம் கூட சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியங்களானது எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எனக்கு கிருபை காட்டுங்க கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதையும் கூட நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆன்ட்டியோடைய நெட்வொர்க்குக்காகவும், ரின்சியோட நெட்வொர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. ரின்சிக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வல்லமை அதிகமாய் தாருங்க. ஆன்ட்டிக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சரீரத்துல பலவீனங்கள் இருந்தாலும் கூட உம்முடைய கிருபை அவர்களை பலப்படுத்தி கர்த்தாவே நல்ல சத்திய வசனங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் கூட உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நித்யா நமக்காக பாட்டு பாடுவாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது என்று. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கர்த்தரை நாம் ஒரு பாடலின் மூலமாக ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பெரியவரே நீருயர்ந்தவர் இயேசுவே, தேவனே பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, இரக்கத்தில் நீரைஸ்வர்யரே இயேசுவே, ராஜனே கர்த்தாதி கர்த்தா, கருண சமுத்திரா, நித்யத்ரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். கர்த்தாதி கர்த்தா, கருண சமுத்திரா, நித்யத்ரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். என்னாலுமே என்னாலுமே எப்போதுமே உம்மை பாடிடுவேன். என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். எப்போதுமே உம்மை பாடிடுவேன். என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பெரியவரே நீருயர்ந்தவர் இயேசுவே, தேவனே பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, இரக்கத்தில் நீரைஸ்வர்யரே இயேசுவே, ராஜனே கர்த்தாதி கர்த்தா, கருண சமுத்திரா, நித்யத்ரியேகா நான் பாடுவேன்.
ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். என்னாலுமே என்னாலுமே. Praise the Lord. தேங்க்ஸ் நித்யா. நம்ம கிளாஸ்க்காக நம்ம போகலாம். ஸோ நம்ம வந்து கடந்த 2 மாசமா நம்ம ஆன்ட்டியோட கிளாஸ் இல்ல. சிஸ்டர்ஸ் கேம்ப் 1 மாசம் இருந்தது. ஆன்ட்டியோடைய பிள்ளைகள்லாம் ஃபாரின்லேருந்து வந்தனால அந்த ஒரு ஏப்ரல், மேல 2 மாசம் எடுக்கல. திரும்பமா அந்த ஜூன் மாசத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம கேட்க கர்த்தர் நேரம் கொடுத்திருக்கார். ஸோ அந்த சத்தியத்திற்காக நம்ம செவியில சாய்க்கலாம். ஸோ ஆன்ட்டியும் கூட we are welcome aunty to take the class. Okay, started. ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. കർത്തരുടെ നാമം മഹിമപ്പെടുന്നதாக. കഴിഞ്ഞ രണ്ട് മാസത്തിന് ശേഷമാണ് നമ്മൾ വീണ്ടും ഇങ്ങനെ ക്ലാസ്സിന് വേണ്ടി ഒന്നിച്ച് ഓൺലൈനിൽ കൂടുന്നത്. 2 மாதங்களுக்கு அப்புறமா நம்ம இந்த தடவை ஒண்ணா கூடியிருக்கிறோம். നമ്മളായിരുന്ന സ്ഥാനങ്ങളൊക്കെയും ദൈവം നമുക്ക് നല്ലവനായിരുന്നു. നമ്മെ എല്ലാ നിലയിലും നമ്മളെ സഹായിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്തു. ഇന്ന് വീണ്ടും ഇങ്ങനെ കൂടുവാൻ തൊക്കോണം ദൈവം അനുവദിച്ച് ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருந்தார். இந்த தடவை கூட Zoom மீட்டிங் மூலமா நம்ம கூடி சேர்றதுக்கு கர்த்தர் உதவியா இருந்தார். വിവാഹ ജീവിതത്തിൽ സ്ത്രീകൾക്കുള്ള പങ്ക് എന്നുള്ള വിഷയമാണ് നമ്മൾ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரீகளினுடைய பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம பார்த்துட்டு இருந்தோம். ഭർത്താവിന് തക്ക തുണ, ഭർതൃപ്രിയ എന്നീ 2 വിഷയങ്ങളെ പറ്റി നമ്മൾ ചിന്തിച്ചതാണ്. கணவனுக்கு ஏற்ற துணை, அதே மாதிரி கணவனுக்கு பிரியமானவள், இந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ഇന്ന് ഭർത്താവിന് കീഴ്പ്പെടുക എന്നുള്ള വിഷയമാണ് എടുക്കാനായിട്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്. கீழ்ப்படிதல் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். വിവാഹം കഴിഞ്ഞാൽ ഭാര്യയും ഭർത്താവും ആഗ്രഹിക്കുന്നത് നല്ല ഒരു കുടുംബ ജീവിതം കെട്ടിപ്പടുക്കണമെന്നാണ്. விவாக வாழ்க்கையில வந்து என்ன நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கட்டிப்படுக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ഭാര്യ ആഗ്രഹിക്കുന്നത് തന്നെ സ്നേഹിക്കുന്ന നല്ലൊരു ഭർത്താവിനെ കിട്ടണമെന്നാണ്. மனைவி என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ഭർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നത് തനിക്ക് കീഴ്പ്പെടുന്ന ഒരു ഭാര്യയെ കിട്ടണമെന്നായിരിക്കും. தனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனைவி வேண்டும் அப்படின்னு கணவனும் நினைக்கிறாங்க. ഭാര്യ ഭർതൃ ബന്ധം നന്നായിരിക്കാൻ ആവശ്യമായ ഉപദേശങ്ങൾ ദൈവം തന്റെ വചനത്തിൽ കൂടി നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்ல உறவுக்காக அது தேவையான விஷயங்கள் எல்லாமே தெய்வ வசனம் மூலமா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. ഭാര്യ ഭർത്താക്കന്മാർ എന്നും വചനം വായിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്നതുകൊണ്ട് മാത്രം തമ്മിലുള്ള ബന്ധം ശരിയാകുകയില്ല. கணவனும் மனைவியும் வந்து வசனம் படிக்கிறது, பிரேயர் பண்றது, இதனால மட்டும் அவங்களுக்குள்ளே நல்ல உறவுகள் உருவாகிறதும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. വചനം അനുസരിച്ച് ജീവിതത്തിൽ പ്രായോഗികമായി കൊണ്ടുവന്നെങ്കിൽ മാത്രമേ വചനപ്രകാരമുള്ള ഭാര്യയും ഭർത്താവും ആയി തീരുവാനായിട്ട് സാധിക്കുകയുള്ളൂ. பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து வசனம் அது எப்படி பிராக்டிக்கலா நம்ம கையாளுவோம், அதுக்கு ஏத்த மாதிரி தான் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.
അനുസരണം യാഗത്തേക്കാൾ നല്ലതെന്നാണല്ലോ വചനം പറയുന്നത്. அனுசரித்து போறது யாகத்தை விட நல்லது, யாகത്തേக்காள் நல்லது அப்படின்னு தான் சொல்றோம். അപ്പോൾ നല്ല കുടുംബജീവിതം നാം ആഗ്രഹിക്കുന്നുവെങ്കിൽ അതിന് നല്ല വില കൊടുക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது நிறைய தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. ആ വിലയാണ് നാം വചനം അനുസരിക്കുക എന്നുള്ളത്. அந்த தியாகம் தான் நம்ம வசனத்தை அனுசரித்து போக வேண்டும் அப்படின்றது. കീഴ്പ്പെടുക എന്നാൽ എന്താണ് അർത്ഥമാക്കുന്നത്? கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? കീഴ്പ്പെടുക എന്നാൽ അധികാരത്തിന് കീഴ്പ്പെടുക എന്നാണ് അർത്ഥം. கீழ்ப்படிதல் அப்படின்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். നമുക്ക് ഇഷ്ടമാണോ അല്ലയോ എന്നതിന്റെ അടിസ്ഥാനത്തിലല്ല കീഴ്പ്പെടുന്നത്. பிடிக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்து கிடையாது கீழ்ப்படிதல். നമ്മുടെ മേൽ അധികാരമുള്ള ആൾ പറയുന്നു എന്നുള്ളത് കൊണ്ടാണ് നാം കീഴ്പ്പെടേണ്ടത്. நம்ம மேல அதிகாரம் பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக தான் கீழ்ப்படிதல் உள்ளது. കീഴ്പ്പെടുക എന്ന ആശയത്തിൽ ബഹുമാനവും അനുസരണവും അടങ്ങിയിട്ടുണ്ട്. கீழ்ப்படியுங்கள் அப்படின்றால் அதுக்குள்ள வந்து கனம் பண்ணுதல், அதே மாதிரி அனுசரித்து போறது, இது ரெண்டும் உட்பட்டிருக்கிறது. ഇംഗ്ലീഷിൽ ഭർത്താവ് എന്നതിന് ഉപയോഗിക്കുന്ന വാക്ക് ഹസ്ബൻഡ് എന്നാണ്. ஆங்கிலேய மொழியில் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்றோம். ഭാര്യ എന്നതിന് ഉപയോഗിക്കുന്ന വാക്ക് വൈഫ് എന്നാണ്. மனைவிக்கு வந்து வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ഹസ്ബൻഡ് എന്ന വാക്ക് ഹൗസ് ബാൻഡ് എന്ന വാക്കിൽ നിന്നിട്ട് ഉണ്ടായതാണ്. ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த வார்த்தை ஹவுஸ் பேண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்தா உருவாயிருக்கிறது. ബാൻഡ് എന്ന് പറഞ്ഞാൽ അറിയാമല്ലോ, നമ്മള് ഹെയർ ബാൻഡ് എന്നൊക്കെ പറയും, തലമുടി കെട്ടാനായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന ഹെയർ ബാൻഡ്. അതുപോലെ ബാൻഡ് കെട്ടാൻ ഉപയോഗിക്കുന്ന സാധനം. பேண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து கட்டி போடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள். എന്തിനെയെങ്കിലും ബന്ധിപ്പിച്ച് നിർത്തുന്നതാണ് ബാൻഡ്. ரெண்டு பொருட்களை வந்து கட்டி போட்டு ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் அந்த வேர்ഡ് யூஸ் பண்றோம். ഇവിടെ ഭവനത്തെ ഒന്നിച്ച് ചേർത്ത് പിടിച്ച് അല്ലെങ്കിൽ ബന്ധിപ്പിച്ച് നിർത്തുന്ന ആളാണ് ഹസ്ബൻഡ് അല്ലെങ്കിൽ ഭർത്താവ്. இங்க வந்து குடும்பத்தை வந்து ஒன்னா சேர்த்து கொண்டு கட்டுப்பட்டு இது கூட்டி கொண்டு போறது ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு மீனிங். വൈഫ് എന്ന വാക്ക് വീവ് എന്ന വാക്കിൽ നിന്നാണ് ഉണ്ടായത്. வைஃப் அப்படிங்கிற வார்த்தை வீவ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்திருக்குது. വീവ് എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം നെയ്യുക എന്നാണ്. வீவ் அப்படின்னா நெய்யறது அப்படின்னு அர்த்தம். അപ്പൊ ഭവനത്തിലുള്ളവർക്ക് വേണ്ടി വസ്ത്രം നെയ്യുക എന്ന് മാത്രമല്ല ആ വാക്കുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്. குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக வஸ்திரத்தை நெய்யறது மட்டும் கிடையாது, ഭവനത്തിലുള്ളവരുടെ ജീവിതം നെയ്ത് മനോഹരമാക്കുക എന്നതാണ് ആ വാക്കുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്. வாழ்க்கையை வந்து நெய்தெடுக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ഇനി നമ്മൾ കുറച്ചുകൂടി പുരുഷന്റെ നേതൃസ്ഥാനത്തെ പറ്റി ചിന്തിക്കാം. நம்ம கொஞ்சம் புருஷனுடைய கணவனுடைய தலைமத்துவம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். സൃഷ്ടി മുതൽ നേതൃസ്ഥാനം ദൈവം പുരുഷനാണ് നൽകിയത്. சிருஷ்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தே கர்த்தர் வந்து தலைமத்துவம் அப்படின்ற விஷயத்தை கணவனுக்கு தான் இல்ல ஆணுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. അതെങ്ങനെയാണ് നാം മനസ്സിലാക്കുന്നത്? അത് നമ്മ எப்படி புரிஞ்சுக்கிறோம்? സൃഷ്ടിയോടുള്ള ബന്ധത്തിൽ ദൈവം പുരുഷനെയാണ് ആദ്യം സൃഷ്ടിച്ചത്. சிருஷ்டிப்புல வந்து கர்த்தர் முதலா சிருஷ்டித்தது வந்து ஆணைதான். അതായത് സൃഷ്ടിയോടുള്ള ബന്ധത്തിൽ ഒന്നാം സ്ഥാനം പുരുഷനാണ് നൽകിയത്. சிருஷ்டிப்புல வந்து முதல் ஸ்தானம் வந்து പുരുഷനുക്ക് தான். സ്ത്രീയെ പുരുഷന് തുണയായിട്ട് പിന്നീട് സൃഷ്ടിക്കുകയാണ് ചെയ്തത്.
ஸ்திரீயே வந்து புருஷனுக்கு ஏத்த துணையா அப்புறமா படைத்தாரு. സൃഷ്ടിയോടുള്ള ബന്ധത്തിലുള്ള ഈ മുൻഗണന കുടുംബത്തോടുള്ള ബന്ധത്തിലും സഭയോടുള്ള ബന്ധത്തിലും കാണുവാനായിട്ട് സാധിക്കും. சிருஷ்டிப்பிலே வந்து கர்த்தர் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது குடும்பத்திலும் സഭയിലും நம்ம பார்க்க முடியும். 1 തിമോത്തിയോസ് 2-ാം അധ്യായത്തിന്റെ 11 മുതൽ 13 വരെയുള്ള വാക്യങ്ങൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1 തിമോത്തി 12வது 11லிருந்து 13 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 2-ന്റെ 11, 12, 13 വാക്യങ്ങൾ. 1 தீமோத்தேயு 2, 11, 12. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்திலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். അപ്പൊ ഇവിടെ എടുത്തു പറയുന്ന ഒരു കാരണമാണ് അവിടെ സഭയിലെ സ്ത്രീകളുടെ സ്ഥാനത്തെ പറ്റിയാണ് പറയുന്നത്. സ്ത്രീ മൗനമായിരുന്ന പൂർണ്ണ അനുസരണത്തോടുകൂടെ പഠിക്കണമെന്നാണ് പറയുന്നത്. இங்கே சபையில ஸ்திரீ எப்படி கத்துக்க வேண்டும் அப்படின்னா மௌனமா இருந்து ஒரு அனுசரணத்தோட கத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. പുരുഷന്റെ മേൽ അധികാരം നടത്തുവാനോ ഉപദേശിക്കുവാനോ സ്ത്രീക്ക് അനുവാദമില്ല. புருஷன் மீதே அதிகாரம் பண்றதுக்கு மனைவிக்கு அதிகாரம் கிடையாது. അതിന് കാരണമായിട്ട് പറയുന്നത് ദൈവം ആദമിനെയാണ് ആദ്യം സൃഷ്ടിച്ചത്, പിന്നീട് അതിന് തക്ക തുണയായിട്ടാണ് രണ്ടാമത് ഹവ്വയെ സൃഷ്ടിച്ചത്. அதுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா கணவனை தான் முதலா கர்த்தர் படைத்தாரு, அதுக்கு ஏத்த துணையா தான் ஸ்திரீயை படைத்தாரு அப்படின்றதுதான். സൃഷ്ടിച്ചപ്പോൾ തന്നെ ദൈവം പുരുഷന് 1-ാം സ്ഥാനം നേതൃസ്ഥാനം കൊടുത്തു എന്ന് ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. சிருஷ்டிப்பிலேயே ஆணுக்கு வந்து அதிகாரமும் முக்கியத்துவமும் கர்த்தர் കൊടുത്താரு. സഭയിൽ മാത്രമല്ല കുടുംബത്തിലും നേതൃസ്ഥാനം പുരുഷന് തന്നെയാണ് കൊടുത്തിട്ടുള്ളത്. அது சபையில மட்டும் கிடையாது, குடும்பத்திலும் கூட அதிகாரம் புருஷனுக்கு தான் கொடுத்திருக்காரு. രണ്ടാമത്തെ പോയിന്റ്, സൃഷ്ടിയോടുള്ള ബന്ധത്തിൽ ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് ദൈവം പുരുഷനാണ് കൊടുത്തത്. ரெண்டாவதாக புருஷனுக்கு தான் கர்த்தர் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்தினாரு. ഇതും പുരുഷന്റെ നേതൃത്വത്തെ കാണിക്കുന്നുണ്ട്. இதுவும் கூட புருஷனோட ഇതിലും കൂടെ മുഖ്യത്വത്തെ நம்ம பார்க்க முடியும். നന്മതിന്മകളെ കുറിച്ചുള്ള അറിവിന്റെ വൃക്ഷഫലം തിന്നരുത് എന്ന കൽപ്പന ആദമിനാണ് ആദ്യം കൊടുത്തത്. நன்மை தீமைகளை குறித்தான அந்த விருட்சத்தின் பலத்தை புசிக்க கூடாது அப்படின்னு ஆதாமுகிட்ட தான் கர்த்தர் முதலா சொன்னாரு. ആദമാണ് ഹവ്വയോട് അത് പറഞ്ഞത്. ആദാമ് தான் അത് ഏവാൾട്ട് சொல்லியிருக்காங்க. അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് ആദ്യം ആദമിന് കൊടുത്തു, പിന്നീടാണ് ഹവ്വയ്ക്ക് അത് ആദമിൽ നിന്നും ലഭിക്കുന്നത്. അത് നേതൃത്വത്തെ കാണിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. கர்த்தர் வந்து சத்தியங்களையும் முதலா ஆதாமிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஏவாள்ட்டு ஆதாம் சொல்லியிருக்காங்க. அதனாலே அங்கேயே நம்ம இந்த முக்கியத்துவம் பார்க்க முடியும். ഉൽപ്പത്തി പുസ്തകം 2-ാം അധ്യായത്തിന്റെ 16, 17 വാക്യങ്ങൾ വായിക്കാം. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். അപ്പൊ ഈ അരുളപ്പാട് ആദമിനാണ് ദൈവം കൊടുത്തത്. இந்த விஷயத்தை வந்து ஆதாமிட்டு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. മൂന്നാമതായിട്ടുള്ള പോയിന്റ്, സൃഷ്ടിയുള്ള ബന്ധത്തിൽ ദൈവം പുരുഷനെയും സ്ത്രീയെയും തമ്മിൽ യോജിപ്പിച്ചതിനുള്ള ബന്ധത്തില് കാണാനായിട്ട് സാധിക്കും. மூணாவதாக கர்த்தர் வந்து ஆதாமை ஏவாளையும் ஒன்னா சேர்த்தபடியா சொல்ல முடியும். ദൈവം ആദമിനെ സൃഷ്ടിച്ചു, അത് കഴിഞ്ഞിട്ട് ഹവ്വയെ സൃഷ്ടിച്ചു.
கர்த்தர் வந்து முதலா ஆதாமே படைத்தாரு. அதுக்கப்புறமா ஏவாளையும் படைத்தாரு. ദൈവം ഹവ്വയെ സൃഷ്ടിച്ച് ആദമിന്റെ അടുക്കലേക്ക് കൊണ്ടുവരികയാണ് ചെയ്തത്. கர்த்தர் வந்து ஏவாளை படைத்து ஆதாமுக்கிட்ட அழைத்தாரு. ആദാമിനെ ഹവ്വയുടെ അടുത്തേക്കല്ല കൊണ്ടുവന്നത്. ஆதாம வந்து ஏவாள் கிட்ட கூட்டிட்டு போகல, ஏவாளை ஆதாம கிட்ட தான் கூட்டிட்டு போனாரு. അതും പുരുഷന്റെ നേതൃത്വത്തെ കാണിക്കുന്ന ഒരു പോയിന്റ് ആണ്. அதுவும் கூட புருஷனோட அந்த அதிகாரத்தோட முக்கியத்துவத்தை காமிக்கக்கூடியதா இருக்கிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 2-ാം അധ്യായത്തിന്റെ 22-ാമത്തെ വാക്യം. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். 22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். അപ്പൊ നേതൃത്വ സ്ഥാനം പുരുഷനാണ് ദൈവം സൃഷ്ടിയുള്ള ബന്ധത്തിൽ തന്നെ കൊടുത്തത് എന്ന് നമുക്ക് ഈ വാക്യങ്ങളിൽ നിന്നൊക്കെ മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. தலைமத்துவம் வந்து ஆதாமுக்கு தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ആദമിനാണ് ദൈവം നേതൃസ്ഥാനം കൊടുത്തതെങ്കിലും അവരുടെ വീഴ്ചയ്ക്ക് മുൻപ് പല കാര്യങ്ങളിലും അവർ തുല്യരായിരുന്നു. விழுந்து போறதுக்கு பாவம் மூலமா அவங்க விழுந்து போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சமமா இருந்தாங்க. ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായത്തിന്റെ 28-ാമത്തെ വാക്യം. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ഭൂമി അടക്കി വാഴുവാനുള്ള കൽപ്പന 2 പേർക്കും കൂടി ആയിരുന്നു. பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற கட்டளை வந்து 2 பேருக்காகவும் கர்த்தர் கொடுத்தாரு. എന്നാൽ മനുഷ്യന്റെ വീഴ്ചയ്ക്ക് ശേഷം പല കാര്യങ്ങൾക്കും വ്യത്യാസം വന്നു. ஆனா மனிதன் வந்து விழுந்து போனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வித்தியாசமா மாறினது. അതിന്റെ പ്രത്യാഘാതം കുടുംബത്തിലും വന്നു. அதோட விளைவுகள் குடும்பத்திலையும் பார்க்க முடியும். സാത്താനാൽ വഞ്ചിക്കപ്പെട്ട ഹവ്വ ദൈവത്താൽ വിലക്കപ്പെട്ട പഴം പറിച്ചു തിന്നു. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது. சாத்தானால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது. அவ வந்து அந்த கனியை புசித்தாள். ആദമിനും ആ പഴം കൊടുത്തു. ആദാമുക്കും കൊടുത്താள். അങ്ങനെ 2 പേരും ദൈവകൽപ്പന ലംഘിച്ചു പാപികളായി തീർന്നു. அதே மாதிரி 2 பேருமே ஆதாமும் ஏவாளும் கூட கட்டளைக்கு விரோதமா பாவம் பண்ணாங்க. അതിന്റെ ഫലമായി ആദം ഹവ്വയെ ഭരിക്കും എന്ന് ദൈവം പറഞ്ഞു. அதுக்கப்புறமா ஆதாம் வந்து ஏவாளை ഭരിക്കും. அதிகாரம் பண்ணுவான் அப்படின்றது கர்த்தர் சொன்னார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 3-ന്റെ 16-ാമത്തെ വാക്യം. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். അങ്ങനെ ഭാര്യ ഭർത്താവിനാൽ ഭരിക്കപ്പെടുന്ന ഒരു അവസ്ഥയിലേക്ക് വന്നു. அப்படியே கணவன் வந்து மனைவி மேலே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. തുല്യതയിൽ നിന്നും കീഴടങ്ങുക, അനുസരിക്കുക എന്ന അവസ്ഥയിലേക്ക് മാറി. சமமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. എന്നാൽ ദൈവത്തോടുള്ള വ്യക്തിപരമായ ബന്ധത്തിൽ സ്ത്രീയും പുരുഷനും തുല്യര് തന്നെയാണ്. ஆனா கர்த்தர் முன்னாடி ஸ்திரீயும் புருஷனும் ஒரே மாதிரி தான்.
ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിന്റെ 28-ാമത്തെ വാക്യം. ഗലാത്യർക്ക് എഴുതിയ നിരൂപം 3-ാമത് അധികാരം 28-ാவது വസനം. D28 ആന്റി. 3:28. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். അതിൽ യഹൂദനെ യവനും ദാസനും യജമാനും എന്നില്ല, ആണും പെണ്ണും എന്നില്ല, നിങ്ങൾ എല്ലാവരും யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். അപ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വരുന്നതിനും പ്രാർത്ഥിക്കുന്നതിനും ഒക്കെ പുരുഷന് എത്രമാത്രം സ്വാതന്ത്ര്യമുണ്ടോ അത്രമാത്രം സ്വാതന്ത്ര്യം സ്ത്രീക്കും ഉണ്ട്. கர்த்தர் முன்னாடி ப்ரேயர் பண்றதுக்கோ அவரோட பிரசன்னத்துக்கு வர்றதுக்கோ ஒரு புருஷனுக்கு இருக்கிற ஒரு ஆணுக்கு இருக்கிற அதே மாதிரி ரைட் வந்து ஒரு மனைவிக்கும் இருக்கிறது. എന്നാൽ കുടുംബത്തോടും സഭയോടുമുള്ള ബന്ധത്തിൽ പുരുഷനും സ്ത്രീക്കും വ്യത്യസ്തമായ സ്ഥാനങ്ങളും ഉത്തരവാദിത്തങ്ങളും ആണുള്ളത്. ஆனா வந்து குடும்பத்திலே அதே மாதிரி சபையில வந்து வித்தியாசமான பொறுப்புகள் പുരുഷനുക്ക് മനവിക്കും കണവനുക്കും കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ നമ്മൾ പല പ്രാവശ്യം ഭാര്യമാർ ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴടങ്ങണം എന്ന് പറയുന്നുണ്ട്. புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்க முடியும், நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்றது. എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 5-ാം അധ്യായത്തിന്റെ 22-ാമത്തെ വാക്യം. എഫേസ്യർ 5:22, 23, 24 എല്ലാ വാക്യങ്ങളും വായിക്കണമെന്നില്ല. എഫേസ്യർക്ക് എഴുതിയ നിരൂപം. ഓക്കേ. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். അതുപോലെ തന്നെ വേറെ പല വാക്യങ്ങളുണ്ട്. കൊലോസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിന്റെ 18-ാമത്തെ വാക്യം. എല്ലാം വായിക്കണമെന്നില്ല, നിങ്ങൾ അത് എഴുതിയെടുത്താൽ മതി. കൊലോസ്യർ 3:18, 1 പത്രോസ് 3:1, 1 പേതുരു 3:1, കൊലോസ്യർ 3:18, കൊളോസിയർ 3:18, എഫേസ്യർ 5:33, എബേസ്യർ 5:33. ഇവിടെയെല്ലാം ഭാര്യ ഭർത്താവിന് കീഴ്പ്പെടണം എന്നുള്ള വിഷയമാണ് പറയുന്നത്. இங்கெல்லாம் கூட மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. 1 പത്രോസ് 3-ാം അധ്യായത്തിന്റെ 2-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. 1 பேதுரு 3-வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ഇവിടെ ഒരു ഇവിടെ ഒരു അവിശ്വാസിയായ ഭർത്താവിനെ പറ്റി വിശ്വാസിയായ ഒരു ഭാര്യയെ പറ്റിയാണ് പറയുന്നത്. இங்க வந்து அவிசுவாசியான ஒரு கணவனை பத்தியும் விசுவாசியான ஒரு மனைவியை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ഭാര്യ ഭർത്താവിന് കീഴടങ്ങണം എന്ന് പറയുമ്പോൾ അവിശ്വാസിയാണെങ്കിലും ഭാര്യ ഭർത്താവിന് കീഴടങ്ങേണ്ടത് ആവശ്യമാണ്. கணவன் அவிசுவாசி ஆயிருந்தாலும் கூட கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ദൈവത്തിന് എതിരായി പറയുന്ന കാര്യങ്ങളാണെങ്കിൽ അത് കീഴ്പ്പെടേണ്ട എന്നുള്ളത് മാത്രമേ ഉള്ളൂ. கர்த்தரோட வசனத்துக்கு எதிரா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. പല ഭാര്യമാരും ചെയ്യുന്നത് അവിശ്വാസിയായ ഭർത്താക്കന്മാരുടെ മേലെ സുവിശേഷം അങ്ങനെ അടിച്ചേൽപ്പിക്കും, അങ്ങനെ പ്രസംഗിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. അത് അങ്ങനെ ചെയ്യരുത്.
എന്നാണ് പറയുന്നത്. പെരുമ്പാലും അവിശ്വാസിയാണ് കണവൻ മീതെ തന്നോட വിശ്വാസത്തെയും വസനത്തെയും திணிக்கக்கூடியவங்களா ഒരു ചില മനവികൾ കാണപ്പെടുവാங்க. ഭർത്താക്കന്മാര് വിശ്വാസത്തിലേക്ക് വരുന്നത് എങ്ങനെയാണ്? പിന്നെ ഭാര്യമാരുടെ നല്ല നടപ്പ് കണ്ടാണ് അവര് വിശ്വാസത്തിലേക്ക് വരുവാൻ കാരണമാകുന്നത്. விசுவாசியான மனைவியோட நல்ல நடத்தை பார்த்துதான் அவிசுவாசியான கணவன் விசுவாசத்துக்கு வர வேண்டும். അതില് കീഴ്പ്പെടുക എന്നുള്ള ആശയവും ഉൾപ്പെടും. അതിലെ வந்து கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு കാര്യത്തെ நம்ம பார்க்க முடியும். പിന്നീട് ഒരു പോയിന്റ് അടുത്തായിട്ട് പറയുന്നത് പുരുഷൻ സ്ത്രീയുടെ തലയാണ്. പുരുഷൻ സ്ത്രീയുടെ இன்னொரு விஷயம் என்னன்னா புருஷன் வந்து ஸ்திரீக்கு தலையா இருக்கிறார். നേതൃത്വം പുരുഷനാണ് എന്ന് കാണിക്കാൻ വേണ്ടിയിട്ട് പുരുഷനെ തലയായും സ്ത്രീയെ ശരീരമായും വചനത്തിൽ പറയുന്നു. தலைமத்துவம் வந்து கணவனுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்காக கணவனே வந்து தலையாவும் மனைவியை வந்து ശരീരമാകും சொல்றாங்க. ഉൽപ്പത്തി പുസ്തകം 2-ാം അധ്യായത്തിന്റെ 24-ാമത്തെ വാക്യം. ആദിയാഗമം 2-ാவது அதிகாரம் 24-வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாംസമായി இருப்பார்கள். ദൈവം ആദമിനെയും ഹവ്വയെയും ഒന്നിച്ച് യോജിപ്പതിനു ശേഷം അവരെ പറ്റി പറഞ്ഞ എന്താണ്? ഒരു ദേഹം എന്നാണ്. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்னாக்குனதுக்கு அப்புறமா அவரு வந்து ஒரே சரீரமா கர்த்தர் சொல்லியிருக்காரு. ശരീരം എന്ന് പറയുമ്പോൾ ഒരു തലയും കാണുമല്ലോ. ആന്റി, ശരീരം എന്ന് പറയുമ്പോൾ ശരീരത്തിനൊരു തലയും ഉണ്ടല്ലോ. ശരീരത്തിനൊരു சரீரம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலையும் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். തലയാണ് ശരീരത്തിന്റെ എല്ലാ അവയവങ്ങളെയും നിയന്ത്രിച്ച് ആജ്ഞ കൊടുക്കുന്നത്. தலைதான் சரீரத்துக்குள்ள இருக்கிற உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 5-ാം അധ്യായത്തിന്റെ 2-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. ஆதியாகமம் 5-வது அதிகாரம் 2-வது வசனம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ദൈവം അവരെ സൃഷ്ടിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ ദൈവം കൊടുത്ത പേരെന്താണ്? രണ്ടുപേർക്കും കൂടി ഒരു പേര് കൊടുത്തു. എന്ത് പേരാണ്? ആദാം. கர்த்தர் ஆதாமே சிருஷ்டித்ததுக்கு அப்புறமா 2 பேருக்கும் சேர்ந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேர்ந்து மனுஷன் அப்படின்னு தான் அழைக்கிறாரு. ஆதாம் அப்படின்னு தான் பேர் கொடுத்திருக்காங்க. ഒരു ദേഹമാണ് എന്ന രീതിയിലാണ് ദൈവം അവരെ കാണുന്നത്. അപ്പൊ ആ പേരിലും ഒന്നായിട്ട് തന്നെയാണ് ദൈവം കണ്ടത്. ஆதாமையும் ஏவாளையும் வந்து கர்த்தர் ஒரே சரீரமா பாக்குறாரு. அதனாலே அவங்களுக்கு ஒரே பேரு கொடுத்திருக்காங்க. നാം ഇന്ന് വിവാഹം ചെയ്ത് കഴിയുമ്പോൾ എന്താ പറയുന്നത്? മിസ്റ്റർ ആൻഡ് മിസ്സസ് എന്ന് ചേർത്തല്ലേ പുരുഷന്റെ പേരാണ് പറയുന്നത്. മിസ്റ്റർ ആൻഡ് മിസ്സസ്, അത് കഴിഞ്ഞിട്ട് പുരുഷന്റെ പേര് എന്താണോ അത് ചേർത്താണ് പറയുന്നത്. கணவனோட பேரு சேர்த்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு தானே இப்ப நம்ம சொல்றோம். അതായത് ദൈവം അവരെ ഭർത്താവിനെ ഒന്നായിട്ടാണ് കാണുന്നത് എന്ന പേരിൽ കൂടി നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. கர்த்தர் வந்து ஒரே சரீரமா அவங்களை பாக்குறாரு அப்படின்னு நம்ம ഇതിലിருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ഏകദേഹം എന്ന ആശയം പുതിയ നിയമത്തിൽ കുറെ കൂടെ വ്യക്തമായിട്ട് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. ஒரே சரீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம புது ஏற்பாட்டிலும் கூட பார்க்க முடியும். ചില വാക്യങ്ങൾ കൂടെ നോക്കാം. ഒരു ചില വസനങ്ങൾ നമ്മ பார்ப்போம். എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 5-ാം അധ്യായത്തിന്റെ 23-ാമത്തെ വാക്യം. എഫേസ്യർക്ക് എഴുതിയ നിരൂപണം 5-வது அதிகாரம் 23-வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகரா இருக்கிறார். 24 കൂടെ.
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയാണ്, അതുപോലെ ഭർത്താവ് ഭാര്യയ്ക്ക് തലയാണെന്നാണ് പറയുന്നത്. கிறிஸ்து வந்து சபைக்கு தலையா இருக்கிற மாதிரியே கணவன் வந்து மனைவிக்கு தலையா இருக்கிறார். അപ്പോൾ സഭ ക്രിസ്തുവിന് കീഴടങ്ങിയിരിക്കണം, അതുപോലെ തന്നെ ഭാര്യ ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴടങ്ങിയിരിക്കണം. சபை வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அதே மாதிரியே மனைவி வந்து கணவனுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். അപ്പോൾ ഭാര്യ ശരീരവും ഭർത്താവ് തലയുമായിട്ടുള്ള ഒരു വ്യക്തി എന്ന നിലയിലാണ് ഇവിടെ പറയുന്നത്. கணவன் வந்து தலையாகவும் மனைவி வந்து சரீரமாகவும் உள்ள ஒரு பெர்சனா இங்கே சொல்றாங்க. തല കൊടുക്കുന്ന ആജ്ഞകൾ ശരീരം അനുസരിച്ച് കീഴ്പ്പെട്ടെങ്കിൽ മാത്രമേ ശരീരത്തിന്റെ പ്രവർത്തനങ്ങൾ നന്നായി നടക്കുകയുള്ളൂ. தலை வந்து கொடுக்கிற கட்டளைகள் கமாண்ட் வந்து சரீரம் உடம்பு அனுசரித்து போனா மட்டும்தான் நல்லா அது വർക്ക് பண்ண முடியும். അതായത് തലയാകുന്ന ഭർത്താവിന് ശരീരമാകുന്ന ഭാര്യ കീഴ്പ്പെട്ടെങ്കിൽ മാത്രമേ കുടുംബജീവിതം നന്നായിട്ട് മുന്നോട്ട് പോവുകയുള്ളൂ. அதே மாதிரியே தலையா இருக்கிற கணவனுக்கு சரீரமா இருக்கிற மனைவி கீழ்ப்படிந்திருந்தா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நல்லா முன்னாடி போக முடியும். അധികാരത്തെ ഭയന്ന് കീഴ്പ്പെടുകയല്ല വേണ്ടത്. அந்த அதிகாரத்துக்கு பயந்து கீழ்ப்படிய தேவையில்லை. ബഹുമാനത്തോടും സ്നേഹത്തോടും കൂടെ കീഴ്പ്പെടണം. நேசத்திலும் அதே மாதிரி கனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலும் வந்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ഉദാഹരണത്തിന് നമ്മുടെ ശരീരത്തെ തന്നെ എടുക്കാം. ഉദാഹരണமா நம்ம ശരീരത്തെ പറ്റി பார்த்தோம் அப்படின்னா, നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ഏതെങ്കിലും ഒരു ഭാഗത്തോ കയ്യിലോ കാലിലോ വേദനയുണ്ട് എന്ന് കരുതുക. உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா, തല എന്ത് ചെയ്യും? തല കൈക്ക് ആജ്ഞ കൊടുക്കും, ആ വേദനയുള്ള ഭാഗത്ത് ഒന്ന് ബാമോ ഓയിൻമെന്റോ എന്തെങ്കിലും പുരട്ടി ഒന്ന് തിരുമ്മി കൊടുക്കാനായിട്ട് തലയാണ് കൈക്ക് ആജ്ഞ കൊടുക്കുന്നത്. அப்போ வந்து தலை வந்து அந்த வலி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது பாம் அந்த மாதிரி ஏதாவது தடவறதுக்கு மசாஜ் பண்றதுக்கு வந்து கைக்கு கட்டளை கொடுக்கும். അപ്പോൾ കൈ പറയുക ഞാൻ ചെയ്യുകയില്ല, എനിക്കിപ്പോ അതിന് സൗകര്യമില്ല, ഞാൻ ആ ആജ്ഞ അനുസരിക്കുകയില്ല എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് സംഭവിക്കുന്നത്? அப்போ வந்து கை என்னால முடியாது, என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ആ വേദനയുള്ള ഭാഗം മാത്രമല്ല, ആ ശരീരം മുഴുവനും വേദനയുടെ അനുഭവത്തിലേക്ക് മാറിപ്പോകും. அந்த வலி இருக்கிற அந்த இடம் மட்டும் கிடையாது, சரீரம் முழுதாவும் அதோட விளைவுகள் വരും. എന്നാൽ ആ ആജ്ഞ കിട്ടുന്ന സമയത്ത് തന്നെ കൈ അനുസരിച്ച് ആ വേദനയുള്ള ഭാഗത്ത് തടവി കൊടുത്തു കഴിയുമ്പോൾ കൈക്കും ആശ്വാസം വരും, ശരീരത്തിന് മൊത്തം ആശ്വാസം വരും. அதே ஆனா அதான் வந்து தலை வந்து கமாண்ட் கொடுக்கிற மாதிரி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கை வந்து அதை அனுசரித்து போகுது அப்படின்னா உடம்பு நல்லாதான் இருக்கும், வலியும் குறையிற மாதிரி தான் இருக்கும். അതുപോലെ ഭാര്യമാർ തങ്ങളുടെ ഭർത്താക്കന്മാരെ ബഹുമാനിച്ച് സ്നേഹത്തോടുകൂടി കീഴ്പ്പെടുമ്പോൾ അവർ മാത്രമല്ല അനുഗ്രഹിക്കപ്പെടുന്നത്, ആ കുടുംബം മുഴുവനും മക്കളും എല്ലാവരും അനുഗ്രഹിക്കപ്പെടും. அதே மாதிரியே மனைவி வந்து கணவனை நேசித்து கனம் பண்ணி அவனே அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது அவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது, குடும்பம் முழுதாவும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ആ കുടുംബത്തിൽ സന്തോഷവും സമാധാനവും ഉണ്ടാകും. அந்த குடும்பத்திலே வந்து ரொம்ப சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும். അല്ല എങ്കിൽ സമാധാനം മുഴുവനും നഷ്ടപ്പെടും. இல்லைன்னா நிம்மதியே இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையா மாறிடும். ഒരു ഭവനത്തില് 2 തല ഒന്നിച്ചു പോകാനായിട്ട് സാധിക്കുകയില്ല. ஒரு குடும்பத்துல வந்து 2 தலை இருக்க முடியாது.
അതായത് ഒരു ശരീരത്തിൽ ഒരു തലയല്ല, സാധാരണ രീതിയിൽ നമ്മൾ ഒരു തലയെ കാണുന്നുള്ളൂ, ആ തലയാണ് ആജ്ഞ കൊടുക്കുന്നത്. പക്ഷെ 2 തല ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കിയേ. ഇരുതല മൂരി എന്ന് പറഞ്ഞൊരു ജന്തുവുണ്ട്. രണ്ട് തലയുണ്ട്, ഓരോ ഒറ്റത്ത് ഓരോ തലകളുണ്ട്. അപ്പൊ ഒരു മനുഷ്യന് 2 തല ഉണ്ടോ എന്ന് നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചു നോക്കാം. ஒரு சரீரத்துக்கு ஒரே ஒரு தலை மட்டும்தான் இருக்க முடியும். 2 தலை இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. இருதலை மூரின்னு ஒரு ஜந்துவே இருக்கு, ஒரு ஜீவியே இருக்கு. അപ്പോ തലയുടെ ഉത്തരവാദിത്വം ആജ്ഞ കൊടുക്കുകയാണല്ലോ, അധികാരമുണ്ടല്ലോ. അപ്പോൾ ഒരു തല അധികാരം കൊടുക്കും, മറ്റേ തല എന്ത് ചെയ്യും? മറ്റേ തലയും അധികാരമുണ്ട്, അതും ആജ്ഞ കൊടുക്കും. അപ്പോൾ 2 തലകളും ആജ്ഞ കൊടുക്കും, അനുസരിക്കാൻ അവിടെ ആരുമില്ലാത്ത ഒരവസ്ഥയിലേക്ക് വരും. അതായത് ഭാര്യയും ഭർത്താവും തലയായിട്ട് പ്രവർത്തിക്കുകയാണെങ്കിൽ ആ കുടുംബത്തിൽ എപ്പോഴും വഴക്കും മത്സരവും ഒക്കെ ആയിരിക്കും. 2 தலை இருக்கு அப்படின்னா ஒரு தலை வந்து கட்டளை கொடுக்கும், அதே மாதிரி இன்னொரு தலை வந்து அதையும் கட்டளை கொடுக்கும். அப்ப அனுசரித்து போறதுக்கு கீழ்ப்படியறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது பிரச்சனையில தான் முடியும். അപ്പോൾ ഒരു ഭവനത്തില് ഒരു തല, ഭാര്യ ഒരിക്കലും ഒരു തലയായിട്ട് പ്രവർത്തിക്കാനായിട്ട് പാടില്ല. അതുപോലെ തന്നെ ഭർത്താവ് ഒരു ശരീരമായിട്ടും അല്ല പ്രവർത്തിക്കുന്നത്. ദൈവം വെച്ചേക്കുന്ന സ്ഥാനം ഭാര്യയ്ക്ക് തലയ്ക്ക് കീഴ്പ്പെട്ട് നിൽക്കുന്ന ഒരാളായിട്ട് ആയിരിക്കണം എന്നുള്ളതാണ്. அதே மாதிரி ஒரு சரீரத்துக்கு வந்து ஒரு தலை மட்டும்தான் இருக்க முடியும். கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம்படியே ഒരു ശരീരத்துக்கு ഒരു തലയാதான் இருக்க முடியும். അല്ലെങ്കിൽ ആ ഭവനത്തിൽ എപ്പോഴും മത്സരവും അങ്ങനെ വടംവലി ഉണ്ടല്ലോ, അതുപോലെ തന്നെ 2 കൂട്ടരും കൂടെ വടം വലിക്കുന്ന ഒരു അനുഭവത്തിലേക്ക് വരും. എപ്പോഴും അവിടെ വഴക്കായിരിക്കും. 2 பேரும் கட்டளை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல நிறைய சண்டை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். 1 കൊരിന്ത്യർ 11-ാം അധ്യായത്തിന്റെ 3-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். தேர்ட்டீன் 11:3 11:3 ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துக்கு தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். പുരുഷന്റെ തല ക്രിസ്തു, സ്ത്രീയുടെ തല പുരുഷൻ. கணவனோட ஒரு புருஷனோட தலை வந்து கிறிஸ்து, அதே மாதிரி സ്ത്രീயோட തല வந்து പുരുഷനാதான் இருக்காரு. സഭ ക്രിസ്തുവിന് എങ്ങനെ കീഴടങ്ങുന്നോ അതുപോലെ ഭാര്യ തന്റെ തലയായ ഭർത്താവിന് കീഴടങ്ങണം എന്നാണ് പറയുന്നത്. சபை வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மாதிரியே மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். അതിന് നല്ലൊരു ഉദാഹരണം അബ്രഹാമിന്റെ ഭാര്യ സാറയാണ്. இதுக்கு அப்ராமுடைய மனைவியா இருந்த சாராள் ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறார். സാറയുടെ ജീവിതം ഭാര്യമാർക്ക് നല്ലൊരു മാതൃകയാണ്. சாராளோட வாழ்க்கை வந்து சகோதரிகளுக்கு நல்லൊരു മാതൃകയാதான் இருக்குது. ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചു കാണിപ്പാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് പോവുക എന്ന് പറഞ്ഞു. அப்ராமே கர்த்தர் கூப்பிட்டு காமிக்கக்கூடிய தேசத்துக்கு போக சொல்றாரு. സാറയ്ക്ക് പ്രത്യേകമായിട്ടുള്ളൊരു വിളിയൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. സാറാളെ வந்து கர்த்தர் ஸ்பெஷலா ஒன்றும் அழைக்கவில்லை. അബ്രഹാമിനെ ദൈവം വിളിച്ചെങ്കിൽ അത് തന്നെയും ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട് എന്ന് തന്നെ അവൾ വിശ്വസിച്ചു. அபிராமே கர்த்தர் அழைக்கிறாரு இல்ல போ சொல்றாரு அப்படின்னா தன்னையும் சேர்த்து அழைக்கிற மாதிரி சாரா விசுவசித்தாள். തന്റെ വീട്ടുകാരെയും ബന്ധുക്കളെയും വീടും സമ്പത്തും എല്ലാം അവൾ ഉപേക്ഷിച്ച് കൂടാരവാസിയായി ജീവിതം അവസാനം വരെ ജീവിക്കാനായിട്ട് തീരുമാനിച്ചു. தன்னுடைய சொந்தம் பந்தம் சொத்து இதெல்லாத்தையும் விட்டு அபிராமோட சேர்ந்து கூடாரவாசியா பரதேசியா வாழறதுக்கு സാറാൾ ഒത്തുകിട്ടാൾ. 2 പ്രാവശ്യം അവള് അബ്രഹാമിന്റെ നന്മയെ കരുതി അബ്രഹാമിന്റെ പെങ്ങളാണ് എന്ന് പറയേണ്ടതായിട്ട് വന്നു. 2 தடவை
அபிராமோடைய தன்னோட புருஷனோட நன்மையை கருதி தான் வந்து சகோதரி அப்படின்றது சாரா சொல்றாள். അത് മുഖാന്തരം അവൾക്ക് ഫറവോന്റെ അരമനയിലേക്ക് പോകേണ്ടതായിട്ട് വന്നു. அதனாலேயே பரவோன் அவளை கூட்டிட்டு போய் அரண்மனைக்குள்ளே கூட்டிட்டு போற நிலைமைக்கு சூழ்நிலை வந்து விட்டது. അവളൊരു ചെറിയ കള്ളമാണ് പറഞ്ഞത്. അത് അബ്രഹാമിന്റെ നിർബന്ധം മൂലം പറഞ്ഞതാണ്. അതുകൊണ്ട് ദൈവം അവളോട് കോപിച്ചില്ല, കള്ളം പറഞ്ഞ എന്തിനാണെന്ന് പറഞ്ഞു. அப்ரஹாம் சொன்னபடியே சாராள் போய் தான் சொல்லி இருக்காள். இருந்தாலும் கர்த்தர் சாராளை தண்டிக்கவில்லை, கோபத்தை காட்டவே இல்லை. സാറ തന്റെ ഭർത്താവിന് കീഴടങ്ങി ഇരുന്നു എന്നുള്ള കാര്യം ദൈവം മാനിച്ചു. അവളെ ഫറവോന്റെ അരമനയിൽ പോയെങ്കിലും അവളെ അവിടെ രക്ഷിക്കുകയാണ് ചെയ്തത്. கணவனோட ஆபிராமோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாராள் இருந்ததுனால கர்த்தர் வந்து அவளை கனம் பண்ணார். ദൈവം അവൾക്ക് അനുകൂലമായിട്ട് പ്രവർത്തിച്ചു. ഫറവോൻ അവളെ ഭാര്യയായിട്ട് എടുക്കാൻ സമ്മതിച്ചില്ല. கர்த்தர் வந்து அவளை உதவி பண்ணார். எப்படி என்றால் பரவோ வந்து மனைவியா எடுக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. 1 പത്രോസ് 3-ാം അധ്യായത്തിന്റെ 6-ാമത്തെ വാക്യത്തിൽ പൗത്രോസ് അപ്പോസ്തലൻ ഭാര്യമാർക്ക് നല്ലൊരു മാതൃകയായി സാറയെ പറ്റി പറയുന്നുണ്ട്. 1 പത്രോസ് 3:6. 1 பேதுரு 3:6 வசனத்திല് சாராளை வந்து சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் மாதிரியா சாராளை கர்த்தர் சொல்றார். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். അപ്പോൾ നാമും ഭാര്യമാരായിട്ടുള്ളവര് ഭർത്താക്കന്മാർക്ക് ആ നിലയിൽ നന്മ ചെയ്ത് കീഴടങ്ങിയിരുന്നാൽ സാറയുടെ മക്കൾ എന്നുള്ള പേരിൽ നമ്മളെയും അറിയപ്പെടും. நாமும் கூட கணவனோட நன்மைக்காக அவருக்கு கீழ்ப்படிந்தே இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் வந்து நம்மளை உதவி செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. രണ്ടാമത്തെ ഒരു ഉദാഹരണം ഞാൻ എടുത്തത് നമ്മുടെ കർത്താവിനെ പറ്റിയാണ്. ரெண்டாவதாக உதாரணமா கர்த்தரை பத்தி சொல்லுவோம். കീഴടങ്ങുന്നതിന് ഏറ്റവും നല്ല ഒരു മാതൃക കർത്താവിൻ്റെത് തന്നെയാണ്. கீழ்ப்படியறதுக்கு நல்ல ஒரு உதாரணமா நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். താൻ ഈ ലോകത്തിൽ 33 വർഷക്കാലം ജീവിച്ചു. 33 வருடங்கள் கர்த்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். സ്വർഗത്തിലെ പിതാവിന്റെ ഹിതത്തിന് പൂർണ്ണമായിട്ട് കീഴ്പ്പെട്ടു. பிதாவுடைய கட்டளைக்கு ക്രിസ്തു കീഴ്പ്പടിഞ്ഞിരുന്നാർ. മനുഷ്യവർഗത്തിന്റെ പാപത്തെ മുഴുവൻ ഏറ്റുകൊണ്ട് ക്രൂശിൽ മരിക്കുക എന്നത് മാനുഷികമായ പ്രയാസമായിരുന്നു. மனிதனுடைய பாவத்தை முழுசா ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரிக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. എന്നാൽ അവിടെയും താൻ പിതാവിന്റെ ഹിതത്തിന് കീഴ്പ്പെടുകയാണ് ചെയ്തത്. இருந்தாலும் கூட பிதாவுடைய இஷ்டத்துக்கு താൻ കീഴ്പ്പടിഞ്ഞിരുന്നാർ. ആ കർത്താവിന്റെ ആ കീഴ്പ്പെടുന്ന സ്വഭാവവും നമുക്കൊരു മാതൃകയായിട്ടാണ് ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നത്. கர்த்தருடைய இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு சுபாவம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. 1 പത്രോസ് 2-ാം അധ്യായത്തിന്റെ 21-ാമത്തെ വാക്യം. 1 பேதுரு 2-வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். കർത്താവ് പിതാവിന്റെ ഹിതത്തിന് കീഴ്പ്പെട്ട് ക്രൂശിൽ മരിച്ചു. கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். பிதாவுடைய இதத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மரித்தார். അങ്ങനെ തന്നെ പിതാവിന്റെ ഹിതത്തിന് കീഴ്പ്പെടുത്തിയത് കൊണ്ട് ഇന്ന് നമുക്ക് ദൈവമക്കൾ എന്നുള്ള ഒരു വലിയ പദവി ലഭിച്ചു.
நமக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு பதவி இதனாலதான் கிடைத்திருக்கிறது. കർത്താവിന്റെ മാതൃക പിൻപറ്റിക്കൊണ്ട് கர்த்தருடைய மாதிரி நம்ம பின்பற்ற வேண்டும். വചനത്തിലെ പ്രമാണങ്ങൾ അനുസരിച്ച് കർത്താവിനെ പോലെ സ്വന്തം ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴ്പ്പെടുവാൻ ദൈവം നമ്മളെയും ആ നിലയിൽ സഹായിക്കട്ടെ. வசனத்தின்படியே கர்த்தர் கீழ்ப்படிந்திருந்த மாதிரியே கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய மனைவிகளா இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம உதவி பண்ணுவாராக. കർത്താവ് പിതാവിന്റെ ഹിതത്തിന് കീഴ്പ്പെട്ടത് മുഖാന്തരം നാം അനുഗ്രഹിക്കപ്പെട്ടു. கர்த்தர் பிதாவோட இதத்துக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். നാം നമ്മുടെ ഭർത്താക്കന്മാർക്ക് നല്ല ഭാര്യമാരായിരുന്നു കീഴ്പ്പെടുമ്പോൾ നമ്മുടെ കുടുംബവും തലമുറകളും അനുഗ്രഹിക്കപ്പെടുവാൻ കൊണ്ടും ഇടയാകും. நம்முடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனாலேயே நம்முடைய குடும்பமும் தலைமுறைகளும் கூட ஆசீர்வதிக்கப்படுவது நம்ம பார்க்க முடியும். ഭർത്താവ് എങ്ങനെയുള്ള ആളാണെങ്കിലും ഒരു ഉത്തമ ഭാര്യ ആയിരിക്കുക എന്നത് ഭാര്യയുടെ ധർമ്മമാണ്. கணவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது மனைவியோட பொறுப்பாக இருக்கிறது. ചിലപ്പോൾ ഭാര്യ കൂടുതൽ വിദ്യാസമ്പന്നയായിരിക്കും. ஒரு சில நேரம் மனைவி நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க. ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിനേക്കാൾ കൂടുതൽ ശമ്പളം ഉണ്ടായിരിക്കും. நிறைய சாலரி வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ഭർത്താവിന് കഴിവ് കുറവായിരിക്കും. கணவனுக்கு கொஞ்சம் ஸ்கில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். എന്നിരുന്നാലും വിവാഹം കഴിഞ്ഞാൽ ഭർത്താവാണ് ഭാര്യയുടെ തല എന്ന് മനസ്സിലാക്കി ഭാര്യ കീഴ്പ്പെടേണ്ടത് ആവശ്യമാണ്. எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமா கணவன் தான் கணவனோட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய மனைவிகளா பார்க்க வேண்டும். ദൈവസന്നിധിയിൽ ഭാര്യയും ഭർത്താവുമായി ഉടമ്പടി ചെയ്ത് സ്വീകരിച്ചു കഴിഞ്ഞാൽ ദൈവവചനമായിരിക്കണം അവരുടെ ഗൈഡൻസ്. கர்த்தர் முன்னாடி உடன்படி இல்லவா கர்த்தர் முன்னாடி உடம்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தெய்வ வசனம் தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாழ வேண்டியதா இருக்கு. ചിലപ്പോൾ ഭാര്യമാര് പറയാൻ സാധ്യതയുണ്ട്, എനിക്കല്ലേ കൂടുതൽ ശമ്പളം, അതുകൊണ്ട് ഞാൻ ജോലിക്ക് പൊക്കോളാം. ஒரு சில நேரம் மனைவிகள் சொல்லுவாங்க, எனக்கு தான் நிறைய சம்பளம் கிடைக்குது, நிறைய காசு எனக்கு தான் கிடைக்குது, அதனால நானே வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. നിങ്ങൾ വീട്ടിലിരുന്ന് കുഞ്ഞുങ്ങളെയൊക്കെ നോക്കി ആഹാരമൊക്കെ ഉണ്ടാക്കി അവിടെ ഇരുന്നോളാൻ പറയാം. അങ്ങനെ പറയുന്നവരുണ്ട്. அப்படி உள்ளவங்கள்ட்ட நீங்க குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. അത് ശരിയായിട്ടുള്ള തീരുമാനമല്ല. அது சரியான ஒரு முடிவு கிடையாது. പുരുഷൻ സ്ത്രീക്ക് കീഴടങ്ങി ജീവിക്കേണ്ട ആളല്ല. ஒரு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. സ്ത്രീയോടാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത് ഭർത്താവിന് കീഴ്പ്പെടുക എന്ന്. மனைவி கிட்ட தான் சொல்லியிருக்காரு கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு. പുരുഷന് ശമ്പളം കുറവാണെങ്കിൽ നല്ലൊരു ജോലിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ സാധിക്കും. கணவனுக்கு சம்பளம் கம்மியான ஒரு வேலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க கிடைக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ண முடியும். അല്ലെങ്കിൽ ഉള്ളത് കൊണ്ട് തൃപ്തിപ്പെട്ട് ജീവിക്കാൻ സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കാം. இல்லைன்னா இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ்றதுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். നമുക്ക് ദൈവിക പ്രമാണം നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചിട്ട് മാറ്റുവാനായിട്ട് സാധിക്കുകയില്ല. கர்த்தருடைய வசனத்தையும் பிரமாணங்களையும் நம்மளோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்த முடியாதுதான். അങ്ങനെ ചെയ്താൽ കുടുംബത്തിൽ സന്തോഷവും സമാധാനവും നഷ്ടപ്പെടും. அப்படி நம்ம பண்றோம் அப்படி பண்றோம் அப்படின்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்கக்கூடியவங்களா நம்ம காணப்படும். ഇന്ന് സ്ത്രീ സമത്വത്തിന് പ്രാധാന്യം കൊടുക്കുന്ന ഒരു കാലമാണ്. இன்றைய காலகட்டம் அப்படின்னது ஸ்திரீ புருஷன் சமமா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான்.
ദൈവ സ്ത്രീകൾക്ക് നൽകിയിരിക്കുന്ന മാന്യതയെയും ഉത്തരവാദിത്തങ്ങളെയും അവർ അവഗണിക്കുന്നു. இப்படி சொல்லக்கூடியவங்க கர்த்தர் வந்து மனைவிக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் பொறுப்புகளையும் அவங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. മാത്രമല്ല അവർ ചെയ്യുന്ന എന്താണ്? പുരുഷന്മാർക്ക് നൽകിയിരിക്കുന്ന മേഖലകളെ കടന്നാക്രമിക്കാനാണ്. அது மட்டும் கிடையாது, புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளை எல்லாம் வந்து அவங்க அட்டாக் பண்ற மாதிரி கேள்வியும் கேட்கிறாங்க. എന്നാൽ ദൈവവചനമാണ് നമുക്ക് ആധാരമായിട്ടുള്ളത്. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து கர்த்தருடைய வசனம் தான் ஆதாரமா இருக்கிறது. വചനപ്രകാരം ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴ്പ്പെട്ട് ജീവിക്കുന്ന ഭാര്യയായി തീരണം എന്നതാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്. வசனத்தின்படியே கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஒரு மனைவியா தான் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய விருப்பம். നമ്മുടെ ജീവിതം കണ്ട് നമ്മുടെ മക്കളും നമ്മുടെ തലമുറകളും അനുഗ്രഹിക്കപ്പെടുവാൻ ഇടയാകണം. நம்மளுடைய வாழ்க்கையே பிள்ளைங்களு அடுத்த தலைமுறையே எல்லாமே அவங்களெல்லாம் பார்த்து നമ്മളെ ഫോളോ பண்ணக்கூடியவங்களா இருக்க வேண்டும். എഫേസ്യ ലേഖനം 5-ാം അധ്യായത്തിന്റെ 15-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. എഫേസ്യർക്ക് എഴുതിയ നിരൂപണം 5-ാമത് അധികാരം 13-ാമത് വചനം. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ബുദ്ധിഹീനരാകാതെ കർത്താവിന്റെ ഇഷ്ടം എന്നതെന്ന് മനസ്സിലാക്കിക്കൊള്ളാനാണ് പറയുന്നത്. ஞானமில்லாதவங்களா இல்லாம கர்த்தரோட இஷ்டம் என்ன அப்படின்றது தெரிந்து வாழ வேண்டும். കീഴ്പ്പെടുക എന്നത് ഭാര്യമാർക്ക് മാത്രമായിട്ടുള്ള ഒരു കൽപ്പനയല്ല. അന്യോന്യം കീഴ്പ്പെടണം എന്നുള്ളത് വചനത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്. എഫേസ്യർ 5:1 അത് പറയുന്നുണ്ട്. கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற ஒரு கட்டளை வந்து மனைவிக்கு மட்டும் கொடுத்த ஒரு கட்டளையும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தவங்க கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். സങ്കീർത്തനം 128-1 യഹോവയെ ഭയപ്പെട്ട് അവന്റെ വഴികളിൽ നടക്കുന്ന ഏവനും ഭാഗ്യവാൻ എന്ന് പറയുന്നു. സംഗീതം 128-1 യഹോവയെ ഭയപ്പെട്ട് അവന്റെ വഴികളിൽ നടക്കണം. അപ്പൊ യഹോവയെ ഭയപ്പെടണം, അവന്റെ വഴികളിൽ നടക്കണം. അങ്ങനെയുള്ളവരാണ് ഭാഗ്യവാന്മാരായിട്ട് ദൈവം കാണുന്നത്. அக்கா படிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். അതുകൊണ്ട് ദൈവവചനം ദൈവവചനം അനുശാസിക്കുന്നത് അനുസരിച്ച് സ്വന്തം ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴ്പ്പെട്ട് ജീവിക്കുവാൻ ദൈവം നമ്മയും ഓരോരുത്തരെയും ദൈവം സഹായിക്കട്ടെ. ദൈവം ഈ വചനത്തിൽ കൂടി നമുക്ക് തന്നതായ ഉപദേശങ്ങളും അതെല്ലാം നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് പ്രാവർത്തികമാകുവാൻ ദൈവം ഇടയാക്കട്ടെ. നമ്മൾ ഭർത്താക്കന്മാരെ കീഴ്പ്പെടുന്നവരായിട്ട് തീരണം എന്നുള്ളതാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ച് ഉദ്ദേശിക്കുന്നത്. அதனாலே வசனம் சொல்றபடியே கணவனோட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடியவங்களா நம்ம இருக்க வேண்டும். அது அந்தபடியே இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம உதவி பண்ணுவாராக. ഒരു പ്രാവശ്യം കൂടെ ഇങ്ങനെ ദൈവവചനം സംസാരിക്കാൻ ദൈവം തന്ന അവസരത്തെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാൻ പ്രിൻസിയെ ദൈവം സഹായിച്ചു. അതോർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஒரு தடவை கூட நம்ம மீட்டிங் ஒன்னா கூடுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. நன்றி சொல்றோம்.